குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அப்ரகாம் வணக்கம். அதிமுகவிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு மறுகணமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட நிகழ்வு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. குதிரை பேரம் என்ற ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதை குறிப்பிட்டுதான் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்ற வார்த்தை குறிப்பிட்டு அந்த பதிவில் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது ஒன்று. இரண்டாவது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது மற்றும் அமமுக உறுப்பினரையும் கொசுருக்கு வாங்குவது 2. மூன்றாவதாக, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது 3. இப்படியாக இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார். சீன் 1, 2, 3 என பதிவிட்டு 3 விடயங்களை குறிப்பிட்டு இந்த கன்றாவி காட்சிகளை பார்ப்பதற்காக தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய பதிவின் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கீழ்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு, தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்திற்கு கடும் கண்டனம் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டு அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகிடத்தட்ட அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு மோசமான குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதை சிறிதும் உணராமல் தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வருணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவு கேட்டதும், அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அதிமுகவின் மீது விசுவாசம் கொண்டுள்ள உண்மை தொண்டர்களின் கடுமையான உழைப்பால் தியாகத்தால் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து கோட்டையின் கீழ்தளத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சர் ஒருவரின் அறையில் அவர்களுடைய கைகளில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஓரங்க சதி நாடகத்தை, குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய தாவேக அரசின் இதுபோன்ற தகிடத்த வேலைகளை சந்திப்பது தமிழக அரசியலில் புதிதான அணுகுமுறையாக என்றும், எத்தனையோ துரோக செயல்களையும் முதுகில் குத்திய நிகழ்வுகளையும் தாங்கிதான் மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்று குறிப்பிட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசிற்கு முட்டு கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் தற்போது ராஜினாமா செய்துள்ளவர்களாக இருந்தாலும் திரைப்பிரபலத்தின் சின்னத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்துதான் வெற்றி பெற்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும், இதுபோன்ற துரோக செயல்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம், வீழ்த்து விடலாம், அந்த இடத்திற்கு நாம் வந்துவிடலாம் என்று யாராவது நினைத்தால் அது பகல் கனவாக முடியும் என்றும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல, பழைய மந்தையில் புதிய கல் என்பது போல அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களுடைய வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமான அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக மற்றொன்று பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி.டி. தினகரனும் அவரும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில்
ஆளுநர் மாளிகை முன் நடுநிசியில் தான் வெளிக்கொணர்ந்த தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய குதிரை பேர அரசியல் தொடர்ந்து வெட்ட வெளிச்சமாகி வருகிறது என்றும் அம்மாவின் தொண்டர்களே குதிரை பேரத்தின் மூலம் அழிக்க நினைக்கும் நாசகார சக்திக்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதும் காலம் விரைவில் வரப்போகிறது என்று டிடி தினகரன் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மன்னார்குடி தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிட்ட காமராஜ் அப்போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை புகார் தெரிவிக்கப்பட்டு தற்போது அவர் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் தான் இதை குறிப்பிட்டு டிடி தினகரன் அந்த எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குதிரை பேரம் என்பது நான் ஏற்கனவே வெளிக்கொண்டு வந்தேன் என்று குறிப்பிட்டு தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது விசிகாவின் நிலைப்பாடு. விசிகாவில் இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி அவருடைய எக்ஸல் பக்கத்தில் மிக முக்கியமான கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் 3 எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களின் செயல் என்பது அறமற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களை ஆதரிப்பது ஆபத்தானது. தாங்கள் உண்மையான மற்றும் நேர்மையான அரசியலில் ஈடுபடுவோம் என்ற தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் முதலமைச்சர் விஜயனுடைய கூற்றுக்கு இது ஒரு தெளிவான சந்தேகத்திற்கிடமற்ற அச்சுறுத்தலாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு விசிக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்தடுத்த நாட்களில் விசிக நிலைப்பாடு என்ன ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவின் அதிருப்தி தரப்பு எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் கலந்து கொண்டால் எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று விசிக உள்ளிட்ட கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த அணியிலிருந்து 3 பேர் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருப்பது என்பது அதற்கு விசிக எதிர்ப்பு தெரிவிப்பதாக தான் எஸ் பாலாஜியினுடைய பதிவு காண்பிக்கின்றது. அடுத்தடுத்த நாட்களில் இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம்.